Hello guys, this is Hemlata. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எரர்ஸோட சம்ஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இதோட கான்செப்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இல்லைனா இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த சம்ஸ். ஓகே, எ மர்ச்சன்ட் வைல் balancing his book of accounts noticed that the trial balance did not tally. Okay, it showed excess credit of 7,500 7,000 sorry 1,700. He placed the difference to suspense accounts. Okay, trial balance வந்து tally ஆகல. ஸோ 1,700 வந்து எக்ஸஸாக கிரெடிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால அந்த எக்ஸஸாக கிரெடிட் ஆனால் அதை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சப்சிக்வெண்ட்லி ஹி நோட்டீஸ் தி ஃபாலோவிங் எரர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் இப்போ வந்து இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் ப்ரிப்பரிங் த ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ப்ரிப்பரிங் த ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த எரர்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி ரெட்டிஃபை பண்ணுவோம்னா, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து இந்த பேலன்ஸை போட்டதுக்கு அப்புறம் தான் இது. ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஹி பிளேஸ்டு த டிஃப்ரென்ஸ் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஓப்பன் பண்ணி ரெட்டிஃபிகேஷன் எரர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ டபுள் சைடட் எரர் மீன்ஸ் இட் வில் ரிமைன் சேம். ஓகேவா? ஸோ அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ சிங்கிள் சைடட் எரராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் வரும். கரெக்டாக? எக்ஸஸாக என்னது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம். கரெக்டாக? ஸோ லெட்ஸ் கோ டு த sums. Okay, errors பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எரர் என்ன இருக்குது? குட்ஸ் brought from நாராயண் ஃபார் rupees 5,000 were posted to the credit of a நாராயண் account as rupees 5,500. ஓகே, ஸோ 5,000 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை என்ன பண்ணியிருக்கோம்? என்ன கிரெடிட் பண்ணியிருக்கோம்? 5,500க்கு நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸஸாக 500 ருபீஸ் என்னது கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எக்ஸஸாக கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ண என்ன பண்ணணும்? அதை வந்து டெபிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸஸாக டெபிட் ஆயிருக்கிறத கிரெடிட் ஆயிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அது கேன்சல் பண்ணுறதுலாம் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நாராயண் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஏன் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா இட்ஸ் இஸ் ஆஃப்டர் ப்ரிப்பரிங் த ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வராது? பர்ச்சேஸ் வராது. ஓகேவா? பிகாஸ் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட ராங் என்ட்ரி, நம்மளோட கரெக்ட் என்ட்ரி தான் இது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு நாராயண். நம்ம வந்து என்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்கோம்? கரெக்டாக போட்டிருக்கோம். பட் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அமௌண்ட் என்ன பண்ணிட்டோம்? 500 ருபீஸை எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிட்டோம்? நம்ம வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அப்போ 500 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 500 ருபீஸ் நான் கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த என்ட்ரி அப்படியே நான் ரிவைஸ் பண்ணணும். அப்போ நாராயணன் எங்கே வருவார்? டெபிட் சைடில் வருவார் டு பர்ச்சேஸ். பட் பர்ச்சேஸ் போடலாமான்னு கேட்டால் நோ. பிகாஸ் இந்த டிஃப்ரெண்ட் 500 ருபீஸ் வந்து இப்போ பர்ச்சேஸில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம போட்டிருப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் வராது. ஓகே, பிகாஸ் அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணணும், நம்ம என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து ஐட்டம்ஸ் ஆஃப் rupees 750 entered in the purchase return book was posted to the credit of Pandi to whom the goods has been returned. ஸோ நம்ம வந்து 750 வேல்யூ ஆஃப் ஐட்டம்ஸை வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், பாண்டிய கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பட் ஆனால் அதாவது பாண்டி டு ஹோம் தி குட்ஸ் ஹாஸ் பீன் ரிட்டர்ன்ட். ஓகே, பாண்டி தான் என்ன பண்ணியிருக்காரு? குட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவர் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காருன்னா அப்போ அது என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை பர்ச்சேஸ் ரிட்டர்னாக பண்ணியிருக்கோம். பாண்டி தான் பண்ணியிருக்காருன்னா, குட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காருன்னா எங்கே போஸ்ட் பண்ணணும்? நம்ம வந்து சேல்ஸ் ரிட்டர்னில் போஸ்ட் பண்ணணும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம எங்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்னில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போனா நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸில் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அதை ரெட்டிஃபை பண்ணணும். ரைட்? ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக 750 நம்ம எங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம்? பாண்டி அக்கௌண்ட்டில். ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நான் வந்து டெபிட் சைட் பண்ணணும். பாண்டி என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ பாண்டி அக்கௌண்ட் டெட்டார் 7 பாண்டி அக்கௌண்ட் டெட்டார்ஸ் 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஏன் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னா
இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எங்க இருக்கும்? நம்மளோட சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல தான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதனால டூ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்ப அமௌண்ட். ஓகேவா? ஸோ அமௌண்ட்ல வந்து இங்க ₹750 இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ₹750 வந்து நம்ம கேன்சல் பண்றதுக்காக என்ன பண்றோம்? டெபிட் பண்ணிட்டு 750 போடுறோம். ஓகேவா? பட் அகைன் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்லயும் என்னது? நம்ம சேல்ஸ் ரிட்டர்னுக்கான என்ட்ரி போடவே இல்ல. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல என்ட்ரி பண்ணிட்டோம். பட் சேல்ஸ் ரிட்டர்னுக்கு அது 750 வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ல போட்டிருக்குமா? கிடையாது. ஸோ அப்ப சேல்ஸ் ரிட்டர்னுக்கும் நம்ம இது பண்ணணும். நியூவா ஒரு என்ட்ரி போடணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப அப்ப அத பேலன்ஸ் பண்றதுக்கு அப்ப ஈக்குவல் டு 750 750 ஃபார் கேன்சல். ஓகேவா? இந்த 750 எதுக்கு? கேன்சல் பண்றதுக்கு பிளஸ் 750. இந்த 750 எதுக்காக அப்படின்னா அகைன் நம்ம என்ன பண்றோம்? சேல்ஸ் ரிட்டர்னுக்கான என்ட்ரிஸ் நம்ம போடணும். கரெக்டா? ஸோ அதுக்காக. ஸோ அந்த எஃபெக்டிவ்க்காக நம்ம என்ன பண்றோம்? டெபிட் சைடில் 750 போடுறோம். ஓகே. ஸோ 750 பிளஸ் 750. ஏன் 750 போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 750 வந்து ஃபார் கேன்சல் த அமௌண்ட். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல போட்டிருக்க அந்த அமௌண்ட்ஸ் ஆஃப் 750 கேன்சல் பண்றதுக்கு. செகண்ட் 750 வந்து என்னது? நம்ம வந்து சேல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆக்சுவலா நடந்திருக்கு. பட் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்குமான்னு கேட்டா, ரெக்கார்ட் பண்ணல. பட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனா தப்பா பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப இப்ப நியூவா ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த 750. ஓகே. ஸோ அப்ப 1000 1500. ஓகே. ஸோ அப்ப சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்கும்? 1500. ஓகே. அந்த பேலன்ஸ் 1500 எங்க இருக்கும்? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சன்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து ஸோ ஃபர்னிச்சர் வந்து சோல்ட் பண்ணியிருக்கோம் 26,000. ஓகேவா? ஸோ சேல்ஸ் புக்கில் வந்து வேறு என்டர்ட் இந்த சேல்ஸ் புக். ஸோ ஃபர்னிச்சர்ன்றது இஸ் அ அசட். ஓகேவா? அசட் எங்கே வரும்? நம்மளுக்கு அசட் அக்கௌண்ட் தான் வரும். கரெக்டாக? பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம எங்கே போட்டிருக்கோம்? சேல்ஸ் என்டர் இன் தி சேல்ஸ் புக். ஓகேவா? சேல்ஸ் புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை ரெட்டிஃபை பண்ணணும். அப்போ சேல்ஸில் போட்டிருக்க அந்த என்ட்ரி என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் அசட்டுக்கு ஒரு நியூ என்ட்ரி போடணும். ஓகேவா? ஸோ இந்த இப்போ 2 என்ட்ரி இருக்கு. ஒண்ணு வந்து சேல்ஸ் ஏற்கனவே போட்டிருக்க. அதாவது சேல்ஸ்க்கு என்ன என்ட்ரி வரும்? கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு என்ட்ரி நம்ம போட்டிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். அப்படின்னா சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கவுண்ட் டேட்டாஸ் டு கேஷ். ஓகேவா? ஸோ அப்போ சேல்ஸ் கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னது? ஃபர்னிச்சருக்கு, அதாவது அசட்டுக்கு நியூ என்ட்ரி போடணும். ஃபர்னிச்சர் சாரி கேஷ் டு ஃபர்னிச்சர். கேஷ் அக்கவுண்ட் டேட்டாஸ் டு கேஷ் அக்கவுண்ட் டேட்டாஸ் டு ஃபர்னிச்சர். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே வந்து எனது கேஷ் வந்து 2 இருக்கு. ஸோ லீவ் த கேஷ். ஓகே. ஸோ இது சிங்கிள் என்ட்ரியை நான் போடணும்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? நான் வந்து கிரெடிட் பண்ணணும். ரைட்? ஸோ டு ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போ சேல்ஸ் எங்கே இருக்குது? டெபிட் சைடில் இருக்குது. பிகாஸ் வி ஆர் கேன்சலிங் த சேல்ஸ். ஓகேவா? சேல்ஸ் என்ட்ரி நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ 1500 சாரி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? 26,000. கரெக்டா? ஓகே. ஸோ 26,000. நெக்ஸ்ட்டு discount of rupees 300 from Cretas has been duly entered in Cretas account. ஓகே. ஸோ வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் Cretas கிட்ட இருந்து. அது நம்ம Cretas அக்கௌண்ட்ல கரெக்டாக நம்ம வந்து என்டர் பண்ணியாச்சு. பட் வாஸ் நாட் போஸ்டட் டு தி டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்ல நம்ம வந்து போடவே இல்லை. ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம வந்து இப்போ டிஸ்கவுண்ட் நம்ம வந்து ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டில் மட்டும் அதை போஸ்ட் பண்ண மறந்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதை போஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் வெதர் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் அ ப்ராஃபிட். ரைட்? ஸோ அப்போ ப்ராஃபிட்டில் எங்கே வரும்? கிரெடிட் சைடில் வரும். கரெக்டா? ஸோ அப்போ டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ல டிஃபரன்ஸ் எங்கே இருக்கும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டாஸ். ஸோ எவ்வளோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது? 300. ஓகே. 300 வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நவ்
ப்ளீஸ் பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரி. நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷனுக்கான ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்சோ ஷோ த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ ஓப்பன் த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். Suspense account, okay? So particular amount okay? So இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? 2 பேலன்ஸ் brought down. எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 1700. கொஷனில் 1700 எக்ஸஸ் கிரெடிட் வந்து 1700 இருக்கு, ரைட்? ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல 1700 இருக்கு. இப்போ நம்ம ரெட்டிஃபை பண்ணியிருக்கோம், சில ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம், கரெக்டா? ஸோ சிம்பிள். இங்கெல்லாம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், அங்கெல்லாம் நம்ம வந்து அந்த என்ட்ரி தான் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. என்ன இருக்கு? நாராயண் வந்து டெபிட்ல இருக்கு. ஸோ நாராயண் டெபிட்ல இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை கிரெடிட் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ அப்போ பை நாராயணன் எவ்வளோ? 500, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே செகண்ட் ஒன்றும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, பாண்டி அவரும் டெபிட்டில் இருக்காரு. ஸோ அப்போனா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து கிரெடிட் பண்ணுவோம் 1500, ஓகே? நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ட்ரியில் கிடையாது, ஃபோர்த் என்ட்ரியில் இருக்குது. ஸோ ஏதோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்குது, ரைட்? ஸோ அப்போ டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் எவ்வளோ? 300. ஸோ வெதர் நம்மளுக்கு இது வந்து டேலி ஆகிடுச்சா? $2000 and here also 2000. ஓகே, ஸோ அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேலி ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ டேலி ஆகிடுச்சு. ஸோ நம்ம போஸ்ட் பண்ண என்ட்ரிஸ் ஆல்சோ என்னது? நம்மளுக்கு கரெக்ட், ஓகே? ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மாடலில் இன்னொரு சம்ஸ், ஓகேவா? இன்னொரு காம்பரன்சி சம்ஸ் நம்ம பார்க்கலாம், ஓகே? ஸோ ஹியர், so goods of rupees 12,500 returned to Thick and Fast Corporation were recorded in ரிட்டன் இன்வர்ட் புக்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்? ரிட்டன் பண்ணியிருக்கோம், நம்பர் ரிட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்? ரிட்டன் இன்வர்ட் புக்கில். ரிட்டன் இன்வர்ட் புக்ஸ் மீன்ஸ் வாட்? சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டன் புக், கரெக்டாக? ஸோ நம்ம ரிட்டன் பண்ணதை எங்கே போடணும்? ரிட்டன் அவுட்வேர்டில் பண்ணணும், ரிட்டன் இன்வர்டில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக். செகண்ட் என்னது? 12,500 அமௌண்ட் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். பட் என்ன போட்டிருக்கோம்? 21,500 நம்ம போட்டிருக்கோம், கரெக்டாக? ஸோ இது வந்து என்னது? It's absolutely wrong, right? So there it was posted to the debit of Thick and Fast Corporation. Okay, debit of Thick and Fast Corporationல டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெட்டிஃபை பண்ண வேண்டியது என்னென்னா எக்ஸஸ் அமௌண்ட், ஓகே? ஸோ எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட் வந்து ஆயிருக்கு? 12,500ல் 21,500 நம்ம போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? இப்போ 9,000 rupees எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம் திக் அண்ட் ஃபாஸ்ட் கார்பரேஷனுக்கு. ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதை நான் என்ன பண்ணுவேன்? அதை நான் வந்து கிரெடிட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ கிரெடிட் பண்ணணும் டூ திக் அண்ட் ஃபாஸ்ட் கார்பரேஷன், திக் அண்ட் ஃபாஸ்ட் கார்பரேஷன் 9,000, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? 12,500 rupees வந்து நம்ம ரிட்டன் அவுட்வேர்ட் புக்ஸில் என்ன பண்ணணும்? என்ட்ரி பண்ணியிருக்கணும், கரெக்டாக? ஸோ அப்போ ரிட்டன் அவுட்வேர்ட் புக்ஸ் தான் இது பர்ச்சேஸ் ரிட்டன். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன் எல்லாமே எங்கே வரும்? கிரெடிட் சைடு தான் வரும், கரெக்டாக? ஸோ ஜர்னல் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் ரிட்டன் ஜர்னல் என்ட்ரி வந்து கேஷ் டு பர்ச்சேஸ் ரிட்டன், ரைட்? ஸோ அப்போ கிரெடிட் சைடில் தான் நம்ம போடணும். அப்போ கிரெடிட் சைடில் அதுக்கான என்ட்ரி, நியூ என்ட்ரி நம்ம போடணும், ரைட்? ஸோ அப்போ 12,500க்கு நம்ம நியூ என்ட்ரி போடணும். ஸோ இப்போ வந்து இது எந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த எரர் கிடச்சிருக்கு அப்படின்னா, அட் த இயர் எண்டட், அதாவது ட்ரேடிங் மிஸ்டர் சக்தி ட்ரேடிங் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2013. அப்போ ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த எரர்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு, கரெக்டாக? ஸோ அப்போ இதை நான் ரெட்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து பர்ச்சேஸ் ரேட்டுன்றது எனக்கு வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ அப்போ நாமினல் அக்கௌண்ட் ஹேவ் டு converted into I have to post means என்னவா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் தான் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எங்கே போடக்கூடாது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ஸில் வந்து போடக்கூடாது, ஓகேவா? ஸோ எதில் போஸ்ட் பண்ணணும்?
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வரும். பிகாஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே வரும்? டெபிட் சைடில் தான் வரும், ரைட்? ஸோ அப்போ அதுக்கான நியூ என்ட்ரி நம்ம போடும்போது எங்கே போடுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 12,500. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 21,000, அதாவது இந்த 21,000 9,000 ப்ளஸ் 12,500 இந்த ரெண்டுமே எங்கே இருக்கும் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? நம்ம டெபிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? நம்ம டெபிட் பண்ணணும். அப்போ 21,500. ஓகே, ஸோ 21,500 இது வந்து நம்மளோட செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஓகே, செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி suspense account debtors to திக் அண்ட் ஃபாஸ்ட் கார்பரேஷன் 9,000. ஏன் 9,000 போடுறோம்? அந்த டிஃப்ரென்ஸை முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ அதனால் கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு என்ட்ரி போடணும். அதுக்காக 12,500 என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 21,500 எங்கே இருக்கும்? நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் rupees 7,600 was wrongly posted as 6,700 to customers account in sales ledger. ஓகேவா? ஸோ 7,600 வந்து ராங்காக நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். எவ்வளோனா 6,700 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகுது? கிரெடிட் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? 7,600 இருக்குது. பட் நான் 6,700 தான் 6,700 நான் போட்டுட்டேன். ஸோ அப்போ டோட்டலாக 900 ருபீஸ் எனக்கு டிஃப்ரென்ஸ் வருது, ரைட்? ஸோ அது வந்து நான் போடவே இல்லை. ஸோ அப்போ 900க்கு என்ன பண்ணணும்? நம்ம நியூவாக ஒரு என்ட்ரி போடணும். ஓகேவா? அப்போ சேல்ஸ் லெட்ஜரில் நம்ம என்ன பண்ணணும்? நியூவாக ஒரு என்ட்ரிஸ் நம்ம போடணும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஸோ சிம்பிள், ரைட்? ஸோ நியூவாக என்ட்ரி போடணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கிரெடிட் சேல்ஸ். கரெக்டாக? கிரெடிட் சேல்ஸ்னால் அந்த டெப்டாஸோட நேம் வரும் டு சேல்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ டெப்டாஸோட நேம் இங்கே இல்லை. ஸோ கஸ்டமர் அக்கௌண்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ சன்ரே டெப்டாஸ். ஓகேவா? சன்ரே டெப்டாஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு. ஸோ எங்கே இருக்கும்? இது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். கரெக்டாக? கேசஸ் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா என்ட்ரி போடுறது? 900. நெக்ஸ்ட்டு 900. ஓகேவா? ஸோ சன்ரே டெப்டாஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 900. ஸோ ஏன் இதில் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடல அப்படின்னா, லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் போடலன்னா, பிகாஸ் இது வந்து கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட். ஸோ கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட்டில் வந்து 9 ருபீஸ் நான் எக்ஸ்ட்ராவாக போடல. கரெக்டாக? ஸோ இட்ஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அந்த பர்சனல் அக்கௌண்ட் வந்து வில் நாட் அஃபெக்ட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை இது அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, பிகாஸ் இது கஸ்டமர் அக்கௌண்ட்டில் தான் என்ன பண்ணல, அது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது சிங்கிள் சைடு எரர். அண்ட் இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அசஸ்மெண்ட் வராது, பிகாஸ் இது வந்து ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்குது க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் ஓவர் ஸ்டெடட் பை 5,000 பீயிங் டோட்டலிங் எரர் இன் தி ஷெட்யூல் ஆஃப் இன்வென்டரிஸ். ஓகே, ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் ஸ்டெடட் ருபீஸ் 5,000. அப்போ 5,000 ருபீஸ் வந்து அதிகமாக பண்ணணும்னா நம்மளோட ப்ராஃபிட் என்னது? அதிகமாகும். கரெக்டாக? ஸோ அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் எந்த சைடில் இருக்கும்? நம்ம வந்து கிரெடிட் சைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும்? க்ளோசிங் ஸ்டாக்கை டெபிட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நான் அதிகம் பண்ணாலும் சரி, கம்மியாக பண்ணாலும் சரி, இது ஆட்டோமேட்டிக்லி அஃபெக்ட் அவர் ப்ராஃபிட், ரைட்? ஸோ ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் நம்ம ஓவர் ஸ்டேட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பண்ணணும், நம்ம ரெட்டிஃபை பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எந்த சைடில் இருக்கும்? கிரெடிட் சைடில் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ கிரெடிட் சைடில் இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும்? நம்ம டெபிட் சைடில் போடணும். ஸோ அப்போ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் debtor
சாரி. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டாஸ் வந்து ஆக்சுவலாக போடக்கூடாது. பிகாஸ் க்ளோசிங் ஸ்டாக் வராது. இதில் போடணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் போடணும். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஏன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னா க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணும், அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி இட் வில் அஃபெக்ட் அவர் ப்ராஃபிட். க்ளோசிங் ஸ்டாக் அதிகமாக பண்ணால் ப்ராஃபிட் பண்ணது அதிகமாகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறோம். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்கும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸில் இருக்கும். கரெக்டாக? அப்போ 2 சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு, 5000 ருபீஸ் அவங்களே கொடுத்துருக்கோம். ஸோ 5000. ஓகே, ஸோ next entry. 8,900 paid to Bala was posted to the debit of Sedu as 9,800. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 8,900 வந்து பாலாக்கு பே பண்ணியிருக்கோம். பட் பாலாக்கு பதிலாக சேதுக்கு என்ன பண்ணிட்டோம், 9,800 ருபீஸ் டெபிட் பண்ணிட்டோமா. ஸோ 2 இடம் இருக்குது. சேம் ஃபஸ்ட் ஏ மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, நம்ம சேதுக்கு பாலாக்கு பதிலாக சேதுக்கு பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து அமௌண்ட் என்னது அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு சேது வந்து கேன்சல் பண்ணும். டெபிட்டில் போட்டிருக்க அந்த சேதுவை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், சேதுவை கிரெடிட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ டு சேது, டு சேது அக்கௌண்ட் அவர் வந்து கிரெடிட் பண்ணோம். எவ்வளோ இருக்குது, 9,800. ஓகே, ஸோ இப்போ பாலாக்கு நான் பே பண்ண வேண்டியிருக்கு. கரெக்டாக? ஸோ பாலாக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும், 8,900 வந்து அவருக்கு நான் பே பண்ணணும். ஸோ அவருக்கு நான் பே பண்ணதுக்கான என்ட்ரி நான் போடலை. கரெக்டாக? ஸோ அப்போ பாலா இஸ் அ ரிசீவர். ஸோ அப்போ அவர் எங்கே வருவார், டெபிட் சைடில் வருவார். ஓகேவா? பாலா அக்கௌண்ட் டெட்டார். ஸோ எங்கே வருவார், டெபிட் சைடில். ஸோ எவ்வளோ வரும், 8,900. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோக்கு 900 இருக்குது. ரைட்? ஸோ அப்போ அந்த 900 வந்து இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 900. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெபிட் சைடில் நம்ம சேதுவை போட்டுட்டோம். கரெக்டாக? ஸோ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு 9,800 கேன்சல் பண்ணுறதுக்கு எங்கே போட்டிருக்கோம், 9,800 வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் அந்த 8,900 வந்து எது, பாலா இஸ் அ ரிசீவர். கரெக்டாக? ஸோ அப்போ எங்கே வருவார், அவர் டெபிட் சைடில் வருவார். ஸோ அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இது பேலன்ஸ் அந்த 900 ருபீஸ் எங்கே வரும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வரும். ஸோ அது என்னது, 900 ருபீஸ். ஓகே, ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டாஸ் 900. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் goods purchased from the Evan traders for rupees 3,250 was entered in sales book as 3,520. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஈவான் ட்ரேடர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம வந்து சேல்ஸ் புக்கில் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சேல்ஸை வந்து கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்க்கான நியூ என்ட்ரிஸை நம்ம போடணும். ரைட்? ஸோ அப்போ பர்ச்சேஸ்க்கான நியூ என்ட்ரி என்னது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டாஸ் டு ஈவான்ஸ் அக்கௌண்ட். கரெக்டாக? ஸோ அப்போ நியூ என்ட்ரி வந்து பர்ச்சேஸ். ஸோ ஆனால் பர்ச்சேஸ் நம்ம டேரெக்டாக போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. ரைட்? அப்போனா என்ன வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ எவ்வளோ இருக்குது, 3,250. பட் 3,250க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3,520 போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி போடலாமா, போடக்கூடாது. ஸோ என்ன ஆகும், ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம 3,520 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். அதுக்கப்புறம் 3,250 என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா என்ட்ரி பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏ மாதிரி தான், சாரி லாஸ்ட்டு சம்மில் பார்த்த மாதிரி தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த 3,520 கேன்சலும் பண்ணணும். அந்த 3,250 அந்த அமௌண்ட் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ அப்போ 3,250 ப்ளஸ் 3,520. ஓகேவா? ஸோ அப்போ 6,770 தான் நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். பிகாஸ் ஃபஸ்ட்டு இங்கே 3,520 என்ன பண்ணணுமா, கேன்சல் பண்ணணும். அண்ட் 3,250 என்ன மாதிரி பண்ணணும், என்ட்ரி பண்ணணும், நியூவாக என்ட்ரி பண்ணணும். கரெக்டாக? அப்போனா டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 6,750. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம டெபிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே, ஸோ இன்னும் சிம்பிளாக சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸில் போட்டிருக்கோம். சேல்ஸ் மீன்ஸ் கேஷ் அக்கௌண்ட், கேஷ் டு சேல்ஸ். கரெக்டாக? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம், சேல்ஸ் டு கேஷ்.
சேல்ஸ் டு கேஷ் கரெக்டா? ஸோ அப்போ கேஷ் இல்லாமல் ஈவன் டூ ஈவன் ட்ரேடர்ஸ் ஓகேவா? கேஷ் இல்லாமல் டூ ஈவன் ட்ரேடர்ஸ் ஓகே. ஸோ கேன்சல் பண்ணுறோம் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நியூவாக பர்ச்சேஸ்க்கான என்ட்ரி பர்ச்சேஸ் டு ஈவன் ட்ரேடர்ஸ் ஓகேவா? ஸோ இந்த பர்ச்சேஸ் பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ சேல்ஸ்க்கு ஏற்கனவே 3520 நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை கேன்சல் பண்ணணும். இங்கே வந்து பர்ச்சேஸ்க்கு 3250 நம்ம ஒரு நியூவாக என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸோட என்ட்ரியில் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டில் போடும்போது 6770 நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா டூ ஈவான் ட்ரேடர்ஸ் கரெக்டா? ஸோ இங்கே ஸோ யார் கிரியேட் பண்ணுவோம்? டூ ஈவான் ட்ரேடர்ஸ் ஓகேவா? ஸோ அப்போ 6770 ஓகே. ஸோ பர்ச்சேஸ் வந்து என்னது நம்மளுக்கு டெபிட் சைடில் போட்டாச்சு. பிகாஸ் சேல்ஸ் ஆல்சோ இன் டெபிட் ஓகேவா? ஸோ அப்போ இது அப்போ சேல்ஸில் இருக்க அந்த 3520 கேன்சல் பண்ணணும். அண்ட் பர்ச்சேஸில் இருக்க அந்த 3250 என்ன பண்ணணும் நம்ம வந்து மறுபடியும் என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம 6770 போட்டிருக்கோம். ஸோ டூ கிரெடிட்டில் யார் இருக்கார் சேல்ஸை கேன்சல் பண்ணும்போது கீழே இருக்கிறது ட்ரேடர்ஸ் தான். அண்ட் பர்ச்சேஸ் நியூ என்ட்ரி பண்ணும்போது யார் இருக்கா? ஈவன் ட்ரேடர்ஸ் தான். ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் 6770 பிகாஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு பர்சன். ஸோ 6770 ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு 1500 being the total of discount account on the payment side of the cash book was not posted ஓகேவா? ஸோ இப்போ பேமெண்ட் சைடில் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்துனது இஸ் இண்டிகேட்டட் த ரிசீவ்டு ஓகேவா? இஸ் அ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஓகே. பேமெண்ட் சைடில் இருந்துச்சுன்னா என்னது அது வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணவே இல்லையா? டிஸ்கவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் என்ன போஸ்ட் பண்ணலை. ஸோ அப்போ அதுக்கான என்ட்ரியை நம்ம என்ன பண்ணணும் போடணும் கரெக்டாக? ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எங்கே வரும்? டெபிட் டிஸ்கவுண்ட் ரிசீவ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். ஸோ அது வந்து கிரெடிட் சைடில் வரும் கரெக்டாக? ஸோ அப்போ டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஓகே. ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 1500 ஓகே. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ் வந்து நான் டேரெக்டாக இங்கே போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. பிகாஸ் என்ன பண்ணணும் டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் தான் போடணும் ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் தான் போடணும். பிகாஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆல்சோ வாட் நாமினல் அக்கௌண்ட் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நாமினல் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் எங்கே இருக்கும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஓகே. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 1500 ஓகேவா? 1500 தட்ஸ் இட் ஓகே. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு சம்ஸ் பார்க்கணும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் லீவ் இட் ஆன் த கமெண்ட் செக்ஷன்ஸ் ஓகேவா? ஸோ நான் வந்து குரூப் 1க்கு சிஎம்ஏஸ்க்கு டியூஷன்ஸும் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜாயின் ஓகேவா? ஸோ கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா you can contact me through my mail ID okay. Thank you.